இப்போ வந்து என் வயசு வந்து அஜித் அந்த 15 வயசுல என்னால் பார்க்க முடியாது. இப்போ வந்து எஃப்டிஎஃப்எஸ் வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்பவே இருக்குது. இந்த வைபெல்லாம் பார்க்குறப்ப வந்து நான் 5th ஆர் 6த்துன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஃபேமிலியோட போனது. அந்த டைம் தெரியல பெருசா. பட் இந்த டைம் ரொம்ப வைபாக இருக்குது. பட்டாசு மாலை கீழெல்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த ஊர் கிடையாது, எனக்கு ஊர் தூத்துக்குடி. ரோகிணி வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணி தனியாக வந்திருக்கிறேன். பட்டு இங்கே வந்தப்போ வந்து அந்தளவு எக்ஸ்பெக்டேஷனில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அட்டகாசத்துக்கெல்லாம் உள்ளக்க வெயிட் வச்சாங்க. இதில் எப்படின்னு தெரியல. உள்ளக்க வந்து என்ன ஃபன் பண்ண போகிறாங்க எப்படின்னு தெரியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதிகம். ஆக்சுவலி நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல. பட் நான் 1:30 மணிக்கு ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். பட் காலையிலே பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான். ப்ரோ எங்களால் நிற்கவே முடியல ப்ரோ. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு புது படத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குதா இல்லையா? இதை பார்த்தா ரீ-ரிலீஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லவே முடியாது யாராலையுமே. ரீ-ரிலீஸ் மாதிரியா இருக்குது? எப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆச்சோ ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த வாட்டி செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மோளை வைக்க விடாமல், டிஜே வைக்க முடியாமல். அது மட்டும் இருந்துச்சுன்னா கொளுத்தி விட்டுருப்போம். ப்ரோ நம்ம வந்து தலை ஃபேன்ஸ் தான். எங்கே பிடிக்கணும்னு தெரியும், அங்கே பிடிச்சி டிக்கெட்டை பிடிச்சாச்சு. தலைக்கு தான் முன்னுரிமை, வேறு யாருக்குமே இல்லை ப்ரோ. இதுவே கம்மி ப்ரோ, இதுவே கம்மி. இந்நேரத்துக்கு தலை போடனா எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரோடில் இந்த காருக்கெலாம் உள்ளே வந்துருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப கட்டுப்படுத்தி தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடில் வந்து எங்கள் தலை மாதிரி தான் நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் வந்து நாங்கள் அப்படி இருக்கிறோம்.